மரமும் 2 வழிப்போக்கர்களும். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் 2 வழிப்போக்கர்கள் மதிய வெயிலில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். வெயிலின் தாக்கத்தால் சிறிது ஓய்வெடுக்க பரந்த மரத்தின் நிழலை தேடினர். அப்போது அது போன்ற ஒரு மரத்தையும் கண்டனர். அவர்கள் மர நிழலில் இதமாக சிறிதும் வெயிலின் தாக்கம் இல்லாமல் மரத்தின் கீழே படுத்திருந்த போது அது ஒரு பூக்காத காய்க்காத மரம் என்பதை கண்டார்கள். அப்பொழுது ஒருவன், நண்பா, பார்த்தாயா, இந்த மரத்தை பூ காய் என எதுவும் இந்த மரத்தில் இருந்து கிடைக்காது, எவ்வளவு பயனற்றது என்றான். மற்றொருவனோ, ஆமாம் நண்பா, இது எந்த பலனையும் கொடுக்காது, மேலும் இதன் இலைகளால் தரையில் குப்பைகளை மட்டுமே கொடுக்க முடியும், பயனற்றது என்று அவனும் மரத்தை திட்டினான். இதனை கவனித்த மரம், நன்றியற்ற மனிதர்கள், இவர்கள் இங்கே என் குளிர்ச்சியான நிழலில் படுத்துக்கொண்டே இன்னும் நான் பயனற்றவன் என்று சொல்கிறார்களே, ஓ மனிதர்களே, நீங்கள் திருந்தவே மாட்டீர்களா என தனக்குத்தானே நினைத்து கொண்டது. நம் வாழ்க்கையை வளமாக்கும் பெரிய மற்றும் சிறிய விஷயங்கள் நன்றியை வளர்ப்பதற்கான நினைவூட்டலாக இந்த கதை செயல்படுகிறது. வெப்பமான நாளில் மரத்தின் நிழலாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அன்பு மற்றும் ஆதரவாக இருந்தாலும் சரி, நாம் நன்றி மறக்க கூடாது. நன்றியுணர்வின் மூலம் நம்மைச் சுற்றியுள்ளவைகளில் திருப்தியை காணலாம்.